ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் கிழக்கு கோபுரம் வாசலுக்கு முன்பாக உள்ள சாலையை சீரமைப்பதாக தோண்டி போட்டு 10 நாட்கள் கடந்தும் சீரமைக்காததால் பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? மேலும் பக்தர்கள் என்ன சொல்றாங்க? இது தொடர்பா அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம். ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த ராமநாதசாமி திருக்கோயில் கிழக்கு கோபுர வாசல் வழியாக உள்ள பிரதான சாலையை சீரமைப்பாக கூறி கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்பாகவே ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலையை தோண்டி குண்டு குழியுமா ஆக்கி வைக்கப்பட்டுள்ளனர். அந்த சாலை வழியாக தான் அக்னிதீர்த்த கடற்கரைக்கு பக்தர்கள் செல்லக்கூடிய பிரதான சாலையாக உள்ளது. அந்த அக்னிதீர்த்த கடற்கரையில் புனித நாளை விட்டு கிழக்கு கோபுர வழியாக தான் 22 புண்ணிய தீர்த்தங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அந்த குண்டு குழியுமா உள்ள அந்த சாலை வழியாக வரும்போது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வராங்க. அந்த குண்டு குழியுமான சாலையில் பாத்தீங்கன்னா பேத்து கிடக்கிற சல்லி கிடக்கு மூலமாக பக்தர்கள் காதலை பதம் பார்க்கும் மட்டுமல்லாது நீங்களும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி வருகின்றனர். இதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாக அதிகாரி உரிய நடவடிக்கை எடுத்து குண்டு குழியுமா உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது குறித்து அதிகாரிகள் கேட்ட போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியாக மழை காரணமாக அந்த பணி தாமதமானது கூடிய விரைவில் அந்த சீரமைக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க.